ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா மாம்பழ புளிச்சேரி. இப்போ மாம்பழ சீசன் அப்படிங்கிறதுனால நல்ல இப்போ கொஞ்சம் திதிப்பு வர ஆரம்பிச்சுடுது. பிகாஸ் வி ஆர் ஆல்மோஸ்ட் இந்த மிட் ஆஃப் மே. இந்த வைகாசி மாதத்தில் தான் மாம்பழம் நல்ல ஸ்வீட்டாக வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாம்பழ புளிச்சேரிக்கு நம்ம நல்ல கொஞ்சம் புளிப்பு நல்ல திதிப்பு இருக்கிற மாம்பழமாக வாங்கி இப்போ நான் ஒரு 2 பழம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டுருக்கேன். இதை நம்ம எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். திஸ் வில் பி வெரி வெரி டேஸ்டி அண்ட் பிடிக்காதவா கூட இதை மோர் குழம்பு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறவா கூட இதை சாப்பிடுவா. அந்த அளவுக்கு இது நல்ல ஒரு ஃப்ளேவராக மாம்பழத்தோட ஃப்ளேவரில் நல்ல டேஸ்டில் நல்ல திதிப்பு அப்புறமா புளிப்பு அதோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நான் மாம்பழத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அடுப்பில் வைக்கிறேன். இது வேகணும் கொஞ்சம். இட் won't take much time. கொஞ்சம் டைம்லேயே இது வெந்துடும். ஸோ இது வேகிறதுக்குள்ளே நம்ம வேறு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு அரைக்க வேண்டியது என்னெல்லாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் ஒரு மூடி தேங்காய் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அதோட கடலைப்பருப்பு, அரிசி இது ரெண்டையும் கொஞ்ச நேரம் ஊற வச்சேன். ஸோ தட் குயிக்காக இது அரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு ஒரு 4 பச்சை மிளகா போட்டுருக்கேன். இது ஆக்சுவலாக ரொம்ப நாட் மச் ஆஃப் காரம். உங்களோட எப்படி உங்களுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை ஆல்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு சேர்க்க வேண்டியது ஜீரகம். ஸோ இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சின்னுட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டும்போது நம்ம கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்க்கலாம். லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு இந்த கொத்தமல்லியை போட்டு இறக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் அரைச்சின்னு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்குள்ளே மாம்பழமும் வெந்துடும். பாருங்க, மாம்பழம் பாதி வெந்தாச்சு. இந்த சமயத்தில் அதுக்கு தேவையான உப்பை சேர்க்குறேன். உப்பு சேர்ந்து கொஞ்சம் வேகட்டும். ஸோ இது நல்லா மையாக அரைச்சிக்கணும். நல்ல சாஃப்டாக இருந்தாக்க இது நல்லா பைண்ட் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு நான். அதுக்கப்புறமா இந்த கிளாஸுக்கு ஒரு 2 கிளாஸு தயிர் எடுத்து அது நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். ஏன்னா சில வாட்டி நம்ம தயிராக விடும்போது கொஞ்சம் அந்த கட்டி தெரியும். அதனால் இது நல்லா பைண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு 2 கிளாஸு தயிர் எடுத்து நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். தயிர் கொஞ்சம் புளி இருந்தாக்க இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் மாம்பழம் ரொம்ப புளி அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் புளியாத தயிர் எடுத்துக்கலாம். இப்போ மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னா லைட்டு புளி இருக்கிற மாதிரி நீங்கள் தயிர் எடுத்து அதை இந்த மாதிரி கடைஞ்சி வச்சுக்கலாம். ஸோ இதில் மாம்பழம் இப்போ வெந்தாச்சு. அதில் உப்பு நல்லா சேர்ந்து விட்டு ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணலான்னா நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் இந்த விழுதை நல்லா அதில் ஃபஸ்ட்டு போடலாம். ஸோ நான் அரைச்ச இந்த தேங்காயை பச்சை மிளகா, ஜீரகம் அதெல்லாம் போட்டது முதல்ல இதில் விட்டுருக்கேன். அந்த மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் அலம்பி இதில் விட்டாச்சு. இது லைட்டாக இப்போ கொதி வருது இல்லையா, இந்த சமயத்தில் இந்த மோரையும் அது கூட சேர்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் மோர் குழம்பு கொஞ்சம் ஒரு பத வரணும், அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா பொங்கினா போகிறோம், அதுக்கு மேலே கிடையாது. ஸோ இது இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்க சமயத்தில் இதில் பச்சை தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் ஆட் பண்ணணும். தட் வில் கிவ் அ வெரி நைஸ் ஃப்ளேவர். ஸோ நம்ம தாளித்து கொட்டுறதுக்கும் இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இது கொதிக்கிறதுக்குள்ளே சைட் பை சைடு. ஸோ இது கொதிச்சுட்டே இருக்கு. சைட் பை சைடு நம்ம இங்கே தாளித்து கொட்டுறதுக்கு கொஞ்சம் கடுகு, 2 வெந்தயம், அதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை இதை போட்டு நல்லா தாளிச்சு கொட்டி அது மேலாக போட வேண்டியதான். மேக் ஷுர் இது ரொம்ப நேரம் திளைக்கக்கூடாது. ஒரு கொதி கொஞ்சம் சப்சைடு ஆரத்தியே நம்ம இதை அணைச்சிடலாம். இல்லைன்னா ஒரு மாதிரி குழம்பு நான் இதில் வெறும் கடுகும் வெந்தயம் மட்டும் போட்டுருக்கேன். ஏன்னா நான் போட்ட பச்சை மிளகாய் இதுக்கு போருமா இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் இதை பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கம்மியாக இருக்குது உரப்பு அப்படிங்கிற பட்சத்தில்
நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரே ஒரு பட்டு மிளகாயும் இதோட ஆட் பண்ணிக்கலாம், ரெட் சில்லியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இட் வில் கிவ் கரெக்ட் காரம். பட் நான் அக்கார்டிங் டு மீ இந்த 4 பச்சை மிளகாய் இதுக்கு சரியாகவே இருந்தது. ஸோ இந்த மாதிரி மோர் குழம்பு பண்ணிவிட்டு அதெல்லாம் இது ஒரு கொதி வருது இல்லையா, இதை வந்து இப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ நம்மளோட மாங்காய் புளிச்சேரி ஆர் மாம்பழ புளிச்சேரி இஸ் ரெடி. ஸோ இந்த மாதிரி ஒரு குழம்பு பண்ணிவிட்டு சாதம் பருப்பு போட்டுட்டு இதை தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இல்லையானா வெறும் கொதிக்க சாதத்தில் நெய் போட்டு இது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னன்னா கத்திரிக்காய் ஃப்ரையோ இல்லைன்னா வெண்டைக்காய் ஃப்ரையு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரை ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி குழம்பு கூட ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். நீங்கள் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு மாங்காய் இல்லைன்னா மாம்பழம் அப்படின்னு கேட்டாலே தருவா, சின்ன சின்னதாக அப்படி இருக்கும். இல்லை அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ரஸ்புரி அந்த மாதிரி வெரைட்டிஸ் கூட இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐ ஹோப் யூ லைக்ட் இட். லெட் மீ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லவ்லி வீடியோ. பாய்.